நாம இன்னைக்கு நம்மளோட திரைவிமர்சனம் நிகழ்ச்சியில டைரக்டர் பிரசாத் முருகன் இயக்கத்துல பரத் அவர்கள் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் அப்படிங்கிற மூவியை பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 பேரோட லைஃப்ல ஒரு துப்பாக்கி ஒண்ணு வருது. அந்த துப்பாக்கி வந்ததுக்கு அப்புறமா அவங்க லைஃப்ல என்னவெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த மூவியோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இது மாதிரியான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த 4 பேரோட ஸ்டோரியில முதலாவதா நம்ம யாரோட ஸ்டோரிய பார்க்க போறோம் அப்படின்னா, ஹீரோவா இருக்கக்கூடிய பரத் அவர்களோட ஸ்டோரி தான். பரத்தோட ஒய்ஃப்க்கு 2 கிட்னியுமே வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிரும். இனிமே அவங்க உயிர் வாழணும் அப்படின்னா, கிட்னி வந்துட்டு டிரான்ஸ்பிளான்டேட் பண்ணா மட்டும் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லிருவாங்க. இந்த டைம்ல அவங்களுக்கு கிட்னி குடுக்குறதுக்கு டோனர் கிடைச்சிருவாங்க. ஆனா, ஆப்பரேஷனுக்கு தேவையான ரூ. 25,00,000 பணம் வந்துட்டு பரத் கிட்ட இருக்காது. தன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அரேஞ்ச் பண்ண முடியாது. இந்த சூழ்நிலையில ஒருத்தர் வந்துட்டு, "உன்னோட ஒய்ஃப்க்கு தேவையான ஆப்பரேஷன் பணத்த நான் குடுக்குறேன். ஆனா எனக்காக நீ ஒரு கொலை ஒண்ணு பண்ணணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. பரத்தும் வேற வழியே இல்லாம தன்னோட ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக அந்த கொலையை பண்ணிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து டாக்டர் கிட்ட கொடுத்து என்னோட ஒய்ஃபை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இந்த டைம்ல தான் அந்த டாக்டர் ஒரு ட்விஸ்ட் ஒன்று போடுவாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஒய்ஃப்க்கு கிட்னி தர்றேன் அப்படின்னு சொன்ன டோனர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் தெரிய வரும், பரத் கொன்னது வேற யாரும் கிடையாது, அந்த கிட்னி கொடுக்குறேன்னு சொன்ன டோனரை தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பரத் அந்த டோனரை கொல்றதுக்கு யூஸ் பண்ண வெப்பன் வேற எதுவும் கிடையாது, நான் சொன்ன துப்பாக்கி தான். அடுத்ததா அபிராமி அவர்கள் இந்த படத்துல ஒரு துப்புரவு தொழிலாளியா நடிச்சிருப்பாங்க. கணவர் இல்லாம தன்னோட திருநங்கையா இருக்கக்கூடிய பொண்ண வந்துட்டு டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வருவாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தன்னோட பொண்ணோட படிப்பு செலவுக்கு அந்த பகுதியில உள்ள ஒரு வட்டிக்கு குடுக்குறவர்கிட்ட கொஞ்சம் பணம் வந்துட்டு கடனா வாங்கியிருப்பாங்க. ஆனா, அந்த பணத்த திரும்ப குடுக்க முடியாத சூழ்நிலையில அந்த வட்டிக்கு குடுத்த நபர் வந்துட்டு அ நெறைய டைம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த பணத்த கேட்பாரு. ஆனா, அபிராமியால திரும்ப அந்த பணத்த குடுக்க முடியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு டைம் அபிராமி இல்லாத டயத்துல, அபிராமியோட அந்த திருநங்கை பொண்ண வந்துட்டு அந்த வட்டிக்கு குடுத்த நபர் வந்து ரேப் பண்ணிருவாரு. இதனால தாங்கிக் கொள்ள முடியாத அபிராமி வந்துட்டு அந்த வட்டிக்கு குடுத்த நபர வந்துட்டு கொலை பண்ணிருவாங்க. அப்படி அந்த அபிராமி அந்த வட்டிக்கு குடுத்த நபர கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ற வெப்பன் வேற எதுவும் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த துப்பாக்கி தான். 3வதா இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய பவித்ரா லட்சுமி அவர்கள் ஒரு பையன வந்துட்டு லவ் பண்ணுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச பவித்ரா லட்சுமியோட அப்பா, அந்த பையன் வந்துட்டு நம்ம கம்யூனிட்டிய சார்ந்த பையன் கிடையாது. அதனால அவனுக்கு உன்னைய கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. உடனே இந்த ரிலேஷன்ஷிப்ப நீ ஸ்டாப் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனாலும் பவித்ரா லட்சுமி அந்த பையன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போயிருவாங்க. இந்த டைம்ல பவித்ரா லட்சுமியோட அப்பா கூட அந்த ரிஜிஸ்டர் பண்ற அன்னைக்கு வந்துட்டு பவித்ரா லட்சுமியோட லவ்வர் வந்துட்டு கார்ல டிராவல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். இந்த டைம்ல தான் தன்னோட பொண்ணோட லவ்வர் இவன் தான் அப்படிங்கிற விஷயம் பவித்ரா லட்சுமியோட அப்பாவுக்கு தெரிய வரும். உடனே பவித்ரா லட்சுமியோட அப்பாவும் அந்த பையனை வந்துட்டு கொலை பண்ணிருவாரு. அப்படி கொலை பண்றதுக்கு அவர் யூஸ் பண்ண வெப்பன் வேற எதுவும் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த துப்பாக்கி தான். கடைசியில இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவித்ரா லட்சுமியோட அப்பா கொலை பண்ணது பவித்ரா லட்சுமியோட லவ்வரே கிடையாது. கடைசியா இந்த படத்துல அஞ்சலி நாயர் அவர்களுக்கு ஒரு பையன் கூட திருமணமாகும். திருமணமான கொஞ்ச நாள்லயே அவங்க வந்துட்டு கன்சீவும் ஆயிருவாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிய வரும், தன்னோட கணவர் வந்துட்டு ஒரு கை அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுல அவருக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறதும் தெரிய வரும். அப்ப தான் கன்சீவ் ஆனதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறத அஞ்சலி நாயர் கண்டுபிடிக்கும்போது, தன்னோட மாமனாரால தான் தான் கன்சீவ் ஆனேன் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். உடனே அவங்க தன்னோட குழந்தைய வந்துட்டு அபார்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட மாமனாருக்கு உடந்தையா இருந்த மாமியாரையும் கொலை பண்ணிருவாங்க. கொலை பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ண வெப்பன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன துப்பாக்கி தான். தன்னோட கணவர மட்டும் அவங்க ஏன் விட்டுட்டு போனாங்க? மாமியார் ஏன் அ மாமனாருக்கு இந்த விஷயத்துக்கு உடந்தையா இருக்கணும்? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது வேற லெவல்ல ட்விஸ்ட்டா இருக்கும். நீங்க இன்னும் இந்த படத்த பார்க்கல அப்படின்னா, படத்த பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வீடியோல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.